ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தோல்வி அடைஞ்சதுக்கு மிகப்பெரிய காரணம் அவருடைய சகோதரின்னு சொல்லப்பட்ட நிலையில அது மட்டும் இல்லாம 15.5 லட்சம் கோடி ரூபாய் கடன், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தல, நலத்திட்டங்களை மக்கள் விரும்பலன்னு பல காரணங்கள் சொல்லப்படுது. ஆட்சி காலத்துல மக்கள் மத்தியில நல்ல செல்வாக்கு இருந்தும் எதனால ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தோல்வி அடைஞ்சாரு? ஆந்திர அரசியல் வட்டாரத்துல என்ன பேசுறாங்க வாங்க விரிவா பார்க்கலாம் இந்த வீடியோல. ஆந்திர மாநிலத்துல சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒரே கட்டமா மே 13ஆம் தேதி நடந்து முடிஞ்சது. தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தனி பெரும்பான்மையோட தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சியை கைப்பற்றிருக்கு. ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் படுதோல்வி அடைஞ்சிருக்காரு. 175 தொகுதிகள்ல தனி பெரும்பான்மையோட 135 தொகுதிகளை கைப்பற்றிருக்கு தெலுங்கு தேசம் கட்சி. இந்த வெற்றியை தொடர்ந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஜூன் 9ஆம் தேதி ஆந்திராவுடைய முதலமைச்சரா மீண்டும் பொறுப்பேற்க இருக்காரு. ஆனா ஆளுங்கட்சியா இருந்த வைஎஸ்ஆர் காங்கிரஸ் 11 தொகுதிகள் மட்டுமே வெற்றி அடைஞ்சு படுதோல்வியை சந்திச்சிருக்கு. வைஎஸ்ஆர் காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சதுக்கு முக்கிய காரணம் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய சகோதரியான ஷர்மிளா அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆந்திராவுடைய முதலமைச்சரா இருந்த ராஜசேகர் ரெட்டி மறைவுக்கு அப்புறமா அவருடைய மகனான ஜெகன்மோகன் ரெட்டிக்கு தான் முதல்வர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் சொன்னாங்க. ஆனா காங்கிரஸ் ரோசையாவை முதல்வராக்குச்சு. இதனால கோபமடைஞ்ச ஜெகன்மோகன் ரெட்டி காங்கிரஸ்ல இருந்து வெளிவந்து வைஎஸ்ஆர் காங்கிரஸ் அப்படின்ற கட்சியை தொடங்கியிருந்தாரு. 2014ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல்ல இந்த கட்சி போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சது. ஆனா 2019ஆம் ஆண்டு நடந்த தேர்தல்ல மாபெரும் வெற்றியை பெற்றிருந்தது. இந்த சூழல்ல தான் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கும் அவருடைய சகோதரி ஷர்மிளாவுக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டதா சொல்லப்பட்டிருந்தது. இதை தொடர்ந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய அம்மா விஜயம்மா, சகோதரி ஷர்மிளா உள்ளிட்டோர் இந்த கட்சியில இருந்து வெளியேறி வைஎஸ்ஆர் தெலுங்கானா அப்படின்ற புதிய கட்சியும் தொடங்கினாங்க. அதை தொடர்ந்து காங்கிரஸ்லயும் ஷர்மிளா தன்னை இணைச்சுக்கிட்டாங்க. இந்த பிரச்சனை காரணமா தான் இவரு தோல்வி அடைஞ்சதா சொல்லப்படக்கூடிய நிலையில இது மட்டும் இல்லாம ஆந்திர மாநிலத்துல மொத்தம் 13.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கிறதா சொல்லப்படுது. நவரத்னாலு அப்படின்ற விரிவான நலத்திட்டங்களை மக்கள் விரும்பல அப்படின்னு சொல்லப்படுது. போதிய உள்கட்டமைப்பு அங்க ஏற்படுத்தப்படல, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரல அப்படின்னு பல காரணங்களை சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம மின் கட்டணம் அதிகமானது, அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி உயர்ந்தது, குடிநீர் பற்றாக்குறைன்னு பல காரணங்களால இவரு தோல்வி அடைஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆந்திர அரசியல் வட்டாரத்துல பேசப்பட்டுட்டு வருது. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.